நான் மருத்துவ மாணவன் தெரிஞ்சவங்க அவங்க வந்து பயந்து ஓடிட்டாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர் தான் எனக்கு தஞ்சை மாவட்ட கட்சியில் எனக்கு அலுவலகத்தில் இருந்தார். அவர் வந்து பொறுமையாக எல்லா விஷயங்களும் டீல் பண்ணக்கூடியவர். அதனால் வந்து அவரை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னேன். சொன்ன பிறகு இந்த பூனை பால் குடிக்குமான்னு கேட்டார். நீங்கள் கம்யூனிஸ்ட் சாந்தி சொன்னாங்க, அது நீங்கள் கம்யூனிஸ்ட் சொன்னதுனால நான் வந்து என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னாங்க. சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண்மணி கம்யூனிஸ்ட் கட்சி மேலே எவ்வளோ மதிப்பு வைத்து, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் நல்லவன்னு சொன்னாங்க. அதனால் வேறு எதையுமே அவங்க பேசலை. உங்களோட காதல் களம் எப்படி இருந்தது? இல்லை, டாக்டர் சாந்தி அவங்க வந்து என்னுடைய துணைவியார். அவங்க ஒரு மகப்பேறு மருத்துவர், மிக திறமையானவர். எனக்கு வந்து ஒரு 4 ஆண்டுகள் வந்து மருத்துவர்கள் ஜூனியர், தஞ்சாவூர் மருத்துவர்கள் தான் படித்தோம். அப்புறம் எனக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் என்சிவிஹெச் புக் ஸ்டால், எங்கள் என்சிவிஹெச் வந்து நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், அதில் வந்து மொபைல் புக் ஹவுஸ் இருந்துச்சு. அது தஞ்சை மருத்துவர்கள் வருகின்ற பொழுது நான் இறுதி ஆண்டு மருத்துவம் படித்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து புக் ஸ்டாலில் வரக்கூடியவங்களுக்கு அவங்க உதவி செய்ய சொன்னாங்க. நிறுவனத்தில் கேட்டுக்கொண்டாங்க. ஏன்னா வந்து அமைப்பில் இருக்கிறனால கண்டிப்பாக உள்ளே வந்தோன்னா அந்த புக்கெல்லாம் விலைக்கு சொல்லி, இந்த புக்கில் அந்த விஷயங்கள் இருக்குது, இந்த மாதிரி இந்த புக்கு நல்ல புக்கெல்லாம் சொல்லுவேன். அப்போ அவங்க 1ஆம் ஆண்டு சேர்ந்தப்போ அது ஹாஸ்டல் வாசலில் அந்த பஸ் நிற்கிறப்ப அவங்க வந்து புக்கெல்லாம் பார்த்தா விலைக்கு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியாக வந்து நான் மருத்துவ மாணவன் தெரிஞ்சவங்க அவங்க வந்து பயந்து ஓடிட்டாங்க. அதான் முதல் சந்திப்பு அவங்கள பற்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முத்தமிழ் மன்றம் இது வந்து கல்வி நடக்கிறப்ப அவங்க அருமையாக கவிதை வாசிச்சாங்க. நல்ல கம்பீரமான குரல். ஏன்னா அவங்க வந்து நம்ம அமைப்பு வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம அனைத்து இந்திய மருத்துவ மாணவர் பெருமளவு வச்சுருந்தோம். அதில் சில நிகழ்ச்சியெல்லாம் கூப்பிட்டா வந்தாங்க. அப்புறம் எங்களுடைய இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாதர் அமைப்பு இருக்குது. இப்போ அதில் வந்து அகில இந்திய செயலாளர் அவங்க ஆயிருக்காங்க. அப்புறம் மாவட்ட மாநாடு நடத்துகிறப்ப இப்போ அண்மையில் அவங்க வந்து அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறப்ப அதில் வந்து கவிதை வாசிக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து வேண்டு கொடுத்தோம். அதில் வந்து கவிதைலாம் வாசித்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஏற்பட்ட தொடர்பு தான். பின்னால் அவங்க வந்து அவங்களுடைய பணி பங்களிப்பு எல்லாம் இருக்கின்ற பொழுது பல்வேறு இயக்கங்களை வந்ததுனால அப்படியே நாங்கள் வந்து அப்புறம் திருமணம் செய்ய முடிவு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து திருமணங்கிறப்ப அவங்களுடைய தாயார் வந்து என்னை பார்க்கணும் விரும்பினாங்க. அதை ஒரு நாள் அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சொல்கிறப்ப யாரை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு பார்க்குறப்ப இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர் தான் எனக்கு தஞ்சை மாவட்ட கட்சியில் எனக்கு அலுவலகத்தில் இருந்தார். அவர் வந்து பொறுமையாக எல்லா விஷயங்களையும் டீல் பண்ணக்கூடியவர். அதனால் வந்து அவரை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னேன். சொன்ன பிறகு இந்த பூனை பால் குடிக்குமான்னு கேட்டார். உடனே சொல்லி இல்லை மாதிரி அவங்க வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொன்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி இது கூட இல்லாமல் என்ன வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவர் உடனே வந்தார். அப்போ என்சிவிஹெச் சார்பாக ஒரு ஷோரூம் நடத்தினாங்க. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் ஏழுமலை அவர் வந்து அந்த என்சிவிஹெச்சுக்கு பொறுப்பாக இருந்தார். அவர்கிட்ட இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொன்ன அவங்களுக்கும் கூட தெரியாது. சொன்னா அவர் வந்து பூ பழங்கள் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாரு. அவர் தோழர் முத்தரசன் நானும் அவங்க போனோன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து அவரை தான் பேச வச்சேன். அவர்கிட்ட ஒரு 1 நிமிஷம் பேசினாங்க. பேசினப்ப நீங்கள் கொஞ்சம் தனியாக இருங்க நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட ஒரு 1 நிமிஷம் தான் பேசினாங்க. பேசுகிறப்ப நீங்கள் கம்யூனிஸ்ட் சாந்தி சொன்னாங்க, அது நீங்கள் கம்யூனிஸ்ட் சொன்னதுனால நான் வந்து என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன்னாங்க. சரியா? ஏன்னா அதுதான் பெரிய விருதாக கருதுறேன். என் வாழ்க்கையில மிகப்பெரிய விருதா எதை கருதுறேன்னாக்க, என்னுடைய ஒய்ஃபு டாக்டர் சாந்தியுடைய தாயார் வந்து என்னை பார்த்த உடனே நீங்க ஒரு கம்யூனிஸ்ட்னு சொன்னாங்க, நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னாங்க, அதனால என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், திருமணம் செய்து வைக்கிறேன். இதுதான் மிகப்பெரிய விருது. இப்படி ஒரு வார்த்தைகளை கேட்ட பிறகு எந்த ஒரு இழப்பும் நமக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகவே தெரியாது. கண்டிப்பா. ஆமா. ஏன்னா அது ஒரு அதே மாதிரி இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கு வாழ்க்கையிலன்றது வந்து எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. அது வந்து ஒரு விஷயம் என்னன்னாக்க நான் சொல்ல விரும்புறது, கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது கம்யூனிஸ்ட் மீது சாதாரண மக்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த கருத்தை வச்சிருக்காங்கிறத உதாரணம். கண்டிப்பா டாக்டர் சாந்தியுடைய குடும்பம் வந்து யாருமே கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. அவங்க பெரும்பாலும் வந்து ஒரு சாதாரண குடும்பம் தான். எனவே அந்த சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பெண்மணி கம்யூனிஸ்ட் கட்சி மேலே எவ்வளோ மதிப்பு வைத்து, நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கீங்க, நீங்கள் நல்லவன்னு சொன்னாங்க. அதனால் வேறு எதையுமே அவங்க பேசலை.
பக்கத்துல தோழர் முத்தரசன் ஒரு 4 அடி உள்ள தோழர் முத்தரசன் உட்கார்ந்துருக்காரு. போனா 2 நிமிஷம் வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருமண தேதி ஃபிக்ஸ் பண்ணோம், திருமணம் செய்து கொண்டோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். அந்த தாயார் நல்ல தாயார். என்னுடைய தாயார் வந்து கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள். அவர்கள் மீது எனக்கு வந்து அந்த காலத்து 1960 இந்த மாதிரி ஒரு முற்போக்கான உணர்வோட சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். மிக உயர்ந்த மரியாதை எங்க அம்மா மேல உண்டு, என்னுடைய தாயார் மேல. அதை விட கூடுதல் மரியாதை வந்து என்னுடைய மாமியார் மேல உண்டு. என்ன காரணம்னா, அவங்க இந்த சொன்னாங்க பாத்தீங்களா வார்த்தை, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பெருமை, கம்யூனிஸ்டுக்கும் பெருமை. அதே போல அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கா அவங்க வந்து முடிவு பண்ணாங்க. ஒரே நிமிடத்துல முடிவு பண்ணி சொல்லிட்டு டாட்டான்னு போயிட்டாங்க. கண்டிப்பா. அப்ப இன்றைக்கு வந்து எங்களுக்கு முழுமையான ஆதரவோட இருக்கிறாங்க. மிகுந்த என் மேல மரியாதை உள்ளவங்க. அவங்களே நான் ரொம்ப மரியாதை நடத்துறேன். அதே போல இந்த அளவுக்கு பொது வாழ்க்கையில் நாங்கள் ஈடுபடுறோம்னாக்க டாக்டர் சாந்தியுடைய பங்களிப்பு இல்லைன்னா முடியாது. இன்னும் சொல்லுவாங்க முக்காசி விருது அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நான் திருமணத்துக்கு முன்பாக சொல்லிவிட்டேன், நான் வந்து இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட். நான் சமயத்தில் ஒரு முழு நேர அரசியலுக்கு போனாலும் போவேன். மற்ற டாக்டர் மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு நர்சிங் வச்சுட்டுலாம் நான் நிறைய சம்பாதிப்பெல்லாம் எதிர்பார்க்க முடியாது என்னெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் அவங்க வந்து என்னை திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணம் செய்து கொண்டது மட்டும் இல்லாமல் என்னுடைய எல்லா அரசியல் பணிக்கும் எல்லா பணிகளையும் வந்து முழுமையான ஆதரவு என்பதோடு மட்டும் இல்லாமல் கூடவே இருந்து செய்யக்கூடியவங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், காதலர் தினத்துக்கு வந்து அவங்க முன்னால் நிற்பாங்க, அவங்களும் சேர்ந்து நிற்கிறாங்க, இன்றைக்கு நிற்கிறாங்க. இப்போ அதனாலதான் வந்து நான் மட்டும் இயக்க பணியை பார்க்கவில்லை. அவங்க வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில குழு உறுப்பினராக இருக்காங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வெகுஜன அமைப்பான இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்துடைய அகில இந்திய செயலாளர் இருக்காங்க. எங்க டாக்டர் சங்கத்து மாநில செயலாளர் இருக்காங்க. ஏராளமான பொறுப்புல அவங்க இருக்காங்க. அப்ப இளம் பெண்கள் எப்படி இருக்குங்கிறது அவங்க ஒரு முன்னுதாரணம். கண்டிப்பா. அப்ப இது ஒரு அரிய வாய்ப்பு. உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இணையர் அமைந்ததுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பா கேட்கவே ஒரு பிரமிப்பான விஷயமா இருக்குது. அதே மாதிரி என்னுடைய மகனும் சாதி மறுப்பு காதல் திருமணம் செய்து கொண்டதும், அவரும் டாக்டர், மகப்பேறு மருத்துவர். மருமகள் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க. மாற்றம் நம்ம வீட்டில இருந்தே தொடங்கட்டும்னு வீட்லயே இப்படி இருக்கணும் என்பதுதான் கருத்து. எனவே எங்கள் குடும்பமே அந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் கலப்பு திருமணம் செய்து கொண்டவங்க தான். அப்ப அவங்களும் நல்ல சிறப்பாக தான் இருக்காங்க. கண்டிப்பா. அதனால எந்த வகையிலையும் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் குறைந்து விடுவதில்லை.